வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து கோமதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கோமதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது நாடகம்னு சொல்லலாம். கோமதி வீட்டுக்கு வந்து கோமதி இருந்துக்கிட்டு ரொம்பவே கேள்வி கேட்குறாங்க. பாண்டியனை என்ன இதுக்கு நீங்கள் தர்றாங்க, எப்பயும் போல அவங்க வேலையை பார்க்க வேண்டியதானு சொல்லிட்டு சண்டையாக போடுறாங்க. அதுக்கு வந்து கோமதியும் பார்த்து வந்து பாண்டியன் என்ன சொல்கிறாங்கன்னா, மகங்க தான் வந்து என் கூட சண்டை போடுறாங்க, ஒழுங்கு மரியாதையே இன்னும் 2 மாதம் தான் வந்து டைம் சொல்லியிருக்கேன். 2 மாதத்தில் வந்து ஆளாளுக்கு 10 லட்ச ரூபா வந்து சொலையாக எடுத்து கொடுத்தால அந்த 10 லட்ச ரூபாயை வந்து மகங்களை கொடுக்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. கோமதிக்கு ரொம்பவே கோவம் வந்து, ஏங்க நீங்களாம் எப்பயுமே திறந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எபிசோடு போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயில் வந்து என்னோட காலில் தான் நான் நிற்பேன், இந்த குழந்தைக்காக வந்து நான் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சபதம் எடுத்துகிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு இத்தனை பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் தங்கமயிலோட விஷயத்தை வந்து வீட்டில் சொல்லலான்னு சொல்லும்போது இப்படி ஒரு பிரச்சனையா, இன்னும் வந்து எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.